ஒரு நாட்டின் அரசு மக்களால் மக்களுக்காக மக்களுடையதாக தெரிவு செய்யப்படுவதாக சொல்லப்படுவதுண்டு. ஒரு நாட்டிலே ஆட்சி சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் அந்த நாட்டினுடைய அரசு சொல்வதை மக்கள் கேட்க வேண்டும். அதேபோன்று மக்கள் சொல்வதை அரசு கேட்க வேண்டும். இந்த இருவழியான உறவு இருந்தால் மட்டுமே ஒரு நாடு செழிப்படைய முடியும் என்பது வரலாற்றிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு நியூசிலாந்தை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால், கோவிட் காலத்திலே அரசு மிக கடுமையான சட்டதிட்டங்களை கட்டுப்பாடுகளை விதித்தது. அதனால் கொரோனா பரவலிலிருந்து நாட்டை அரசினால் காப்பாற்ற முடிந்தது. அவ்வாறு அரசு சட்டதிட்டங்களை தெளிவாக அமுல்படுத்துவதற்கு மக்கள் துணை புரிந்தார்கள். அரசு சொன்ன சட்டதிட்டங்களை மக்கள் ஏற்று நடந்தார்கள். அதனாலேயே அரசுடைய செயற்திட்டங்களும் அரசுடைய தூர நோக்கு பார்வையும் செயற்படுத்த முடிந்தது. ஆனால் ஒரு கட்டத்திலே மக்கள் கட்டுப்பாடுகள் அதிகரித்து கொண்டு போகின்றன என்ற ஒரு விரக்தி நிலைக்கு போக ஆரம்பித்தார்கள். மக்களுடைய உணர்வுகளை அரசு புரிந்து கொண்டது. மக்கள் சட்டதிட்டங்களை புறக்கணிக்கப் போகின்றார்களோ என்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அரசு சட்டதிட்டங்களை தளர்த்தி கொண்டது. ஆக அரசு என்பது மக்களுடைய நாடி துடிப்பை அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் அந்த மக்களுடைய உணர்வுகளை அரசுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஊடகங்களும் சமூக தலைவர்களும் கல்விமான்களும் இருக்கக்கூடிய ஒரு சூழலிலேயே இந்த தொடர்பாடல் சாத்தியமாகின்றது. நியூசிலாந்தை பொறுத்தவரை அரசு சொல்வதை மக்கள் கேட்டார்கள், மக்கள் சொன்னதை அரசு கேட்டது. அதனால் நியூசிலாந்து அதிக பாதிப்புக்கு உட்படாமல் முன்னகர்ந்து வர முடிந்திருக்கின்றது. ஆக ஒரு அரசு, அந்த அரசு ஆட்சி செய்கின்ற மக்கள் தொகுதி இரண்டும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயலாற்றும் போதுதான் ஒரு தேசமாக மிளிர முடியும் என்பது நியூசிலாந்து உதாரணம் சொல்கின்ற பாடமாகும்.